من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் மிக உண்மையானது அல்லாஹ்வுடைய வார்த்தை. புதுமையான அம்சங்களை உண்டு பண்ணுவதாகும். அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திலே உண்டு பண்ணப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிதஅத்துகளை உங்களை நரகத்திற்கு கொண்டு போய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இந்த மனித சமூகத்துக்கு ஞாபகப்படுத்தியதை நான் முதலாவதாக ஞாபகப்படுத்தினேன். எங்களை படைத்து பரிபாலித்து ரட்சித்து பாதுகாக்கின்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பற்றி படிப்பதற்காக இந்த சபையில் ஒன்று கூடியிருக்கின்றோம். முழுக்க முழுக்க அல்லாஹ் தஆலா அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய தன்மைகள் என்ன, அவன் இந்த உலகத்திற்கு மலக்குமார்கள், அதே போன்று ரசூல்மார்கள், அதே போன்று வேத நூல்கள், இவைகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா எப்படி அனுப்பினான், ஏன் அனுப்பினான் என்ற முழுமையான ஒரு அறிவை பெற்று எனவே நாம் கூடுகின்ற அல்லது நாம் சேருகின்ற தருணங்களில் மிக நல்லதாக அல்லாஹ்விடம் மிக விருப்பத்துக்குரிய ஒரு தருணமாக சந்தர்ப்பமாக நிச்சயமாக இது அமையும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் சென்ற வாரங்களில் அல்லாஹு தாலாவை பற்றி பார்த்தோம். அல்லாஹு தாலாவினுடைய வல்லமைகள் சம்பந்தமாக சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம். கடைசியாக அல்லாஹ்வினுடைய அழகிய பண்புகள் சம்பந்தமாக ஒரு சில குர்ஆன் வசனங்களை ஆதாரமாக கொண்டு சில விஷயங்களை நாங்கள் மேலோட்டமாக பார்த்தோம். அந்த தொடரிலே நேரடியாகவே நாம் குர்ஆனுக்குள்ளும் ஹதீஸுக்குள்ளும் சென்று விடுவோம். ஒரு சில சகோதரர்களுக்கு புத்தகம் கிடைத்திருக்கிறது, கொடுத்துட்டீங்களா? இன்னும் சில சகோதரர்கள் அடுத்த வாரங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரி, அப்ப நீங்க புத்தகங்களையும் பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் புத்தகங்களை பார்க்கறத விட முழுமையாக அங்க கவனிச்சா நல்லா இருக்கும். தேவைப்படுற நேரங்களில் பார்த்துக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அழகிய பண்புகள் என்று சொல்கின்ற பொழுது இன்று அல்லாஹ்வுடைய பண்புகள் பற்றி மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுகின்ற அல்லது கருத்தை வித்தியாசமாக கொடுக்கின்ற நிலைமைகள் நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் நேரடியாக நாங்கள் குர்ஆனுடைய வசனங்கள்ல இருந்து, ஹதீஸ்கள்ல இருந்து, சஹீஹான ஹதீஸ்கள்ல இருந்து நாம் படிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எனவேதான் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முதலாவதாக குர்ஆனுடைய வசனங்களை திரட்டி ஒவ்வொன்றாக விவரிப்பதை நாங்கள் இந்த அகீதா அல் வாசித்தி அந்த நூலின் மூலமாக நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அந்த வகையிலே சென்ற வாரம் அந்த தொடர்ச்சியிலே நான் மேலோட்டமாக ஞாபகப்படுத்தி கொண்டு வருகிறேன் இன்ஷா அல்லாஹ். முதலாவது அல்லாஹ்வுடைய பண்புகள் குறித்து வருகின்ற விஷயத்துல அல்லாஹ் ஒவ்வொன்றையும் நன்கறிந்தவன். அப்ப அந்த மெயின் டாபிக், அந்த பிரதான தலைப்பின் கீழ் பல உபதலைப்புகள், குர்ஆன் வசனங்களை பல உபதலைப்புகள் அணுகலாம். அப்ப மெயின் தலைப்பு, அடிப்படை பிரதான தலைப்பாக பாருங்க, அல்லாஹ் ஒவ்வொன்றையும் நன்கறிந்தவன். அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றையும் நன்கறிந்தவன். அந்த தலைப்பு கீழே தான் நாங்கள்
இந்த வசனங்களை பார்த்தோம். ஹுவல் அவ்வல் வல் ஆஹிர் வல் ஸாஹிர் வல் பாத்தின். அப்ப இது சூரா ஹதீதினுடைய 57வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனமாக இருக்கிறது. என்னுடைய கருத்தை பார்க்கலாம். அவன்தான் ஆரம்பமானவன், முதலாமவன். ஹுவல் அவ்வல் வல் ஆஹிர், அவன்தான் கடைசியில் முடிவாக இருக்கக்கூடியவன். வல்லாஹிர், வெளிப்படையானவன். பாத்தின், அந்தரங்கமானவன். வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம், அவன் எல்லா விவகாரங்களையும் ஒவ்வொன்றையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். இது சூரா ஹதீதுடைய வசனம். அப்ப அல்லாஹ் நன்கறிந்தவன், எல்லா விஷயத்தையும் அல்லாஹு தாலா நன்கறிந்தவன். இப்ப நாம் நன்கறிந்தவர்களா என்று சொன்னால் ஒரு சில விஷயத்தில் நன்கறிந்தவர்கள், இன்னும் ஒரு சில விஷயத்தில் நன்கறிந்தவர்கள் கிடையாது. அதே போன்று அந்த நாம் நன்கறிந்த வகையிலே நாம் சொல்லுகின்ற நன்கறிந்த விடயம் என்பது வேறு, அல்லாஹுடைய விடயத்திலே நன்கறிந்தது என்பது வேறு. எனக்கு இது நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியும் என்று சொன்னாலும் கூட அதிலே மனிதன் அடிப்படையிலே முழுமையாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய பார்வையிலே அது முழுமையாக இருக்க முடியாது. இப்ப எனவேதான் நாம் தொழுதால் கூட, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், தொழுகிறது பாவமா இல்லையா? என்னடா இது பாவமா இல்லைன்னு கேட்கிறாரு. தொழுகை நான் கேள்வி கேட்கணும். எப்படி கேட்கணும்டா, தொழுகிறது நன்மையா இல்லையான்னு கேட்கணும். நான் கேட்கிறேன் தொழுகை பாவமா இல்லையா? ஏனென்றால் இவ்வாறு நீங்க தொழுது முடிஞ்ச உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்ங்கறீங்க, செஞ்ச பாவமா? யாரெல்லாம் மன்னிச்சிரு. அப்ப செஞ்ச நன்மையில் கூட பாவங்கள் வரலாம். முழுமையாக அல்லாஹ்வுக்காக ஒதுக்கி வருகின்ற 5 நிமிடங்களில் கூட அல்லாஹ்வோடு நம்மளால் உரையாட முடியவில்லை என்றால் அப்ப நம்ம எங்கே எங்களுடைய உள்ளங்களை எங்கே நாங்கள் கவனத்தை எங்கே நாங்கள் சிதற விடுகின்றோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தௌஹீதினுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை ஓரளவு சமூகத்துக்கு கொடுத்ததன் பிற்பாடு அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி காலங்களிலே ஒரு அத்தியாயத்தை இறக்குகிறான். அதுல என்ன சொல்கின்றான்? நபியே, இதா ஜா நஸ்ருல்லாஹ், ரசூலுல்லாஹி அல்லாஹ் அனுப்பியது இந்த சமூகத்திலே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்து அதை இந்த உலகத்திலே மேலோங்க செய்ய வேண்டும். அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். இணை வைப்பாளர்கள் வெறுத்த பொழுதும் இந்த சத்திய மார்க்கம் ஏனைய போலி கோட்பாடுகளை விட மேலோங்கி இந்த மார்க்கம் மேலோங்கி இருக்க வேண்டும். இதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச பொழுது அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்து விட்டால், நீங்க வென்று விட்டால், வரைத்தன்னாஸ் இதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்துக்குள்ளே நுழைவதை நீ கண்டால், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக் வஸ்தக்ஃபிரு, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு, நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள், அதே போன்று இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். பாருங்க, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எங்களிடத்திலே முழுமை கிடையாது என்பதை நாம் சாதாரண, அதாவது பாவம் செஞ்சு போட்டு இஸ்திக்ஃபார் செய்வது என்பதை தாண்டி நாம் செய்கின்ற நல்ல பணிகளுக்கு பின்னால் கூட அல்லாஹ் தஆலா இஸ்திக்ஃபார் செய்ய சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் என்ன அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் எம்முடைய விடயத்திலே குறைவானவர்கள், அறிந்தவர்கள் என்றாலும் கூட நாம் குறைவானவர்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவன் முழுமையாக எல்லா விவகாரங்களையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்பதை இந்த வசனங்களின் மூலமாக நாங்கள் பார்க்கலாம். அடுத்த வசனத்தை பாருங்க. وَتَوَكَّلْ عَلَى الْحَيِّ الَّذِي لَا يَمُوتُ وَسَبِّحْ بِحَمْدِهِ وَكَفَى بِهِ بِذُنُوبِ عِبَادِهِ خَبِيرًا. இது அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் இந்த வசனத்துல? وَتَوَكَّلْ عَلَى الْحَيِّ الَّذِي لَا يَمُوتُ, மரணமே இல்லாமல் உயிரோடு இருக்கின்ற அந்த ஹை நிரந்தரமாக உயிரோடு இருக்கின்ற அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தவக்குல் வையுங்கள். தவக்குல் என்று சொன்னால் பரம் சாட்டுதல். பரம் சாட்டுதல் என்றால் ஒரு விவகாரத்தை இது என்னால் முடியுமான முயற்சி செய்து கொண்டு அதனை நடத்துபவன் அல்லாதான். சபப் காரண காரியங்களை நாம் எடுப்பது குற்றம் அல்ல. உதாரணமாக, எனக்கு தலைவலிக்கிறது அல்லது காய்ச்சலாக இருக்கிறது என்றால், இப்ப நம்ம 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ் எடுத்து துஆ கேட்கிறோம். இது நேரடியாக அல்லாஹ்வோட நாம் தொடர்படுகிறோம், யா அல்லாஹ் இந்த நோயை சுகமாக்கட்டும். ஆனால் ஒரு மனிதர் என்ன செய்கிறார்? மருந்து மாத்திரை குடித்து விட்டு அல்லாஹ்வோட துஆ கேட்கிறார். மருந்து மாத்திரைக்கு சக்தி இருக்கிறதா இல்லையா என்றால் அல்லாஹ் தஆலா அதற்கு சக்தியை வைத்திருக்கிறான் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, லிகுல்லி தாஇன் தவா, ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கிறது, அது ஒவ்வொரு காலத்துல வித்தியாசப்படும். இப்ப நம்ம மருந்தை குடிப்பது என்பது தவக்குலுக்கு முரணானது. இந்த மருந்து தான் சுகமாக்கியது என்று நினைப்பது தவக்குலுக்கு முரணானது. இப்ப நம்ம காரண காரியங்களை எடுக்கலாம். காரண காரியங்களை
எடுக்கலாம். ஆனால் அதை செய்ய வைக்கின்றவன், அதை நடாத்துகின்றவன் அல்லாஹ் என்ற அந்த நம்பிக்கையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். அதனைத்தான் ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இங்கில்லை, ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹோடு சம்பாஷணை செய்கிறார்கள், அல்லது அல்லாஹ்வை பற்றி மக்களிடத்திலே பேசுகின்ற பொழுது என்ன சொல்கிறார்கள்? சூரத்து ஷுஆரா இதுல இல்ல, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. குர்ஆன் 26வது அத்தியாயம் 26வது அத்தியாயத்துல 69 வசனம், 69வது வசனத்துல இருந்து 89வது வசனம் வரை 20 வசனங்களிலே அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி படிக்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை போடுகிறார். வத்லு அலைஹிம் நப இப்ராஹிம் என்று ஆரம்பிக்கிறது. நீங்க பிறகு இன்ஷா அல்லாஹ் அதை எடுத்து முழுமையாக பார்த்துக் கொள்ளலாம். நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வை பற்றி சொல்கின்ற பொழுது என்ன சொல்கிறார்கள்? மிக அழகான ஒரு வர்ணனையை அழகாக அல்லாஹ்வை பற்றி விளங்கப்படுத்துகிறார்கள். எப்படி விளங்கப்படுத்துகிறார்கள் சொன்னால், فإنهم عدو لي إلا رب العالمين, இவர்கள் எல்லோரும், அவர்கள் எல்லோரும் எனக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள் ரப்புல் ஆலமீனை தவிர, ரப்புல் ஆலமீனை தவிர. அல்லதி خلقني فهو يهدين, அவன் என்னை படைத்தான், அவன் எனக்கு நேர்வழி காட்டுகிறான். அவன் என்னை படைத்தான், அவன் எனக்கு நேர்வழி காட்டுகிறான். இதை விரிவாக இந்த வசனங்களுக்குள்ள நான் போக இல்லை, ஒரு மேற்கோள் காட்டிட்டு போறேன். நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் பிறகு அதை எடுத்து தர்ஜமா வாசி பார்த்தா முழுமையாக உங்களுக்கு அறிவு ஒன்று கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க இன்ஷா அல்லாஹ். அல்லதி خلقني فهو يهدين والذي هو يطعمني ويسقين, அவன் எனக்கு உணவளிக்கிறான், அவன் எனக்கு தண்ணீர் புகட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற வார்த்தைகள் இது சாதாரண சின்ன வார்த்தைகள் தான், அப்படித்தானே? நம்மளோட பார்வையில அவன் படைத்தான், நேர்வழி காட்டினான், சாப்பாடு தாரான், தண்ணி தாரான் குடிக்கிறதுக்கு, இப்படி சொல்லிட்டு போறதான். அதுல ஒரு ஒழுங்கு அல்லாஹ் சொல்றான், அல்லதி خلقني فهو يهدين والذي هو يطعمني ويسقين. அடுத்து பாருங்க, அவன் படைத்தான், அவன் உணவளிக்கிறான், அவன் சாப்பாடு தாரான், அவன் தண்ணீர் தாரான். அடுத்து அவங்க சொல்றாங்க, وَإِذَا مَرِضْتُ فَهُوَ يَشْفِينِ, நான் நோய்வாய்ப்பட்டால் அவன் எனக்கு குணமளிக்கிறான், அவன் என்னை நோயாளியாக ஆக்கினால். பாருங்க, அல்லாஹ் உண்மையிலே அல்லாஹ் நோயத்தாரான். ஆனால் நாம் சில பொழுது இந்த உரையாடுகின்ற அந்த அல்லாஹோடு அந்த உரையாடல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினூடாக சொல்லி தருகிறான். வைதா மரித்து, நான் நோயுற்றால் ஃபஹுவ யஷ்ஃபீன். அதுக்கப்புறம் பாருங்க, அடுத்த இதை மாத்துறாங்க அப்படி, வல்லதி வயுமீதுனி தும்ம யுஹ்யீன், அவன் தான் என்னை மரணிக்க செய்கிறான், அவன் தான் என்னை உயிர்ப்பிக்கிறான். அப்ப எனவே நாம் அடிப்படை புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் தஆலாவோடு எப்படி அந்த அதப் இருக்கிறது, ஒழுக்கம் எப்படி பேணப்படுகிறது வார்த்தைகளில் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது சம்பந்தமாக நிறைய அப்படியே வருது, வல்லதி யத்மு யக்ஃபிர் லி ஹத்தியதி யௌமத்தீன் ரப்பி ஹப்லி, அப்படி துஆ எல்லாம் செய்றாங்க. அல்லாஹ் தஆலா உலகத்துல ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்வு செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உம்மத் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் எப்படி சொன்னானோ அது போன்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கட்டளை போடுறான், நீங்க இப்ராஹிமை பின்பற்றுங்க, வத்தபி மில்லத இப்ராஹிம ஹனீஃபா, நீங்க இப்ராஹிம் மில்லத்தை பின்பற்றுங்க நபியேன்னு சொல்றானே இல்லையா? சரி, அப்ப எனவே நாம் இதை என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் தௌஹீதை மிக அழகாக சொன்னவர்கள், மிக அழகாக பேசியவர்கள் என்பதை எல்லாம் குர்ஆனிலே சொல்கின்றான். அதனால் அடுத்தவங்க அழகா சொல்ல இல்லை என்பது அர்த்தம் அல்ல. அப்ப எனவே நாம் வத்தவக்கல் அலல் ஹய்யில் லதி லா யமூத், வத்தவக்கல் அலல் ஹய்யில் லதி லா யமூத் வஸப்பிஹ். பாருங்க, அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்றான், அல்லாஹ்வோட நீங்க தவக்குல் வைங்க, அதே போன்று தஸ்பீஹ் செய்யுங்க. அல்லாஹ்வுடைய பண்புகளை சொல்லி அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு சொல்ற கட்டளைகளை நீங்க கவனிச்சுக் கொள்ளணும். விளங்க ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய நேரடியான பண்புகளோடு சேர்த்து அல்லாஹ் இந்த மனித சமூகத்துக்கு என்ன மெசேஜ் சொல்ல வாரான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். சரி, வஸப்பிஹ் பிஹம்திஹி, அவனுடைய புகழை கொண்டு நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள். வகஃபா பிஹி பிதுனூபி இபாதி கபீரா, அல்லாஹ் தஆலா மனிதர்கள் செய்கின்ற தவறுகள், மனிதர்கள் செய்கின்ற பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா அறிந்திருப்பதே போதுமானது. அல்லாஹ் தெரியும், ஆனால் சிலவங்களை மன்னிக்கிறான், அல்லாஹ் நாடினவங்களை தண்டிப்பான். அது அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. எங்கிட்ட நாம் ஒரு விஷயம் செய்கின்ற பொழுது நாம் தோண்டி துருவி கேள்வி கேட்கப்படலாம், ஆனால் அல்லாஹ் தஆலா கேட்கப்பட முடியாது. அல்லாஹ் ஏன் இப்படி செய்கிறான், எதற்காக செய்கிறான், அவனுடைய அறிவு அது எங்களுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. நாங்க சிந்திக்க முடியாது. ஏன் இது நடக்குது, ஏன் நடக்க இல்லை, ஏன் இப்படி அல்லாஹ் செய்யறான், ஏன் இப்படி அல்லாஹ் செய்ய இல்லை,
என்று நாம் என்ன செய்ய முடியாது, கற்பனை கூட எங்களால் பண்ண முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, வஹுவல் அலீமுல் ஹகீம். அல்லாஹ் தஆலா சூரா தஹ்ரீமினுடைய 66வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ் நன்கறிந்தவன் என்பதிலே அவன் அலீமாக இருக்கின்றான், ஹக்கீமாக இருக்கின்றான். அவன் அலீமாக இருக்கின்றான், அவன் ஹக்கீமாக இருக்கின்றான். அப்ப அலீம்னு சொன்னால் நன்கறிந்தவன். நேரடியாக அலிம என்பதிலிருந்து அலீம் வந்திருக்கிறது. அலீம் இதுல இந்த வார எல்லாமே அல்லாஹ்வுடைய வர்ணனைகள் தான், அல்லாஹ்வுடைய சிஃபாத்து, அல்லாஹ்வுடைய பண்புகள் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அலீம்ல அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். ஹக்கீம் மிகவும் ஞானமுடையவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய ஞானம் என்பது மிக விசாலமானது. அல்லாஹ்வுடைய ஞானம் மிக விசாலமானது. மனிதர்களால் அந்த ஞானத்தை, அல்லாஹ்வுடைய ஞானத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. ஞானத்தை கூட தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. அடுத்த வசனத்தை நீங்க பாருங்க, சூரா சபாயினுடைய 34வது அத்தியாயத்தினுடைய 12வது வசனம். 34வது அத்தியாயத்தினுடைய 12வது வசனம். இதுல அல்லாஹ் தஆலா நிறைய விஷயங்களை அல்லாஹ் தஆலா அவருடைய பண்புகள் பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். அல்ஹம்துலில்லாஹில்லதீ லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வ லஹுல் ஹம்து ஃபில் ஆখিরাহ வ ஹுவல் ஹகீமுல் கபீர். يعلم ما يلج في الأرض وما يخرج منها وما ينزل من السماء وما يعرج فيها وهو الرحيم الغفور. இந்த வசனத்துல 34ல 1 2 ஓகே. முதலாவது வசனம் பாருங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதீ லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். இந்த வானம் பூமி, 7 வானம் 7 பூமி, இந்த அனைத்துமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இதை பத்தி நாங்க ஏற்கனவே பார்த்தோம். ஆயத்துல் குர்சியினுடைய வசனத்துல அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், சொல்லுங்க, லா தஅഖுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் என்று வந்தா அது இந்த வானங்கள் பூமிகள் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. அல்லது லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானம் பூமி அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. இப்ப நீங்க 7 வானம் 7 பூமி சம்பந்தமாக அது குர்ஆன் வசனம் அடுத்த இதுல வருது. தொடர்ச்சியா நம்ம படிக்கும் போது அந்த வசனம் வரும் இன்ஷா அல்லாஹ். பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான், எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி, அவன் யார் என்றால், எத்தகையவன் என்றால், லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், இந்த வானம் பூமி அனைத்தும் அவனுக்கே சொந்தமானது. வலஹுல் ஹம்து ஃபில் ஆখিরাহ, மறுமையில் அல்லது எங்களுடைய அடுத்த வாழ்க்கையிலே, மறுமையில் எங்களுடைய அடுத்த வாழ்க்கையிலே அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஏன் அப்படி அல்லாஹ் சொல்றான்? இந்த உலகத்தில் மட்டுமல்ல, ஒரு மனிதன் உலகத்துல மனிதன் புகழ்றான் என்பதனால அல்லாஹ்வுக்கு புகழ் கிடைத்து விட்டது என்பதல்ல. மறுமையிலும் அல்லாஹ்வுக்கு தான் புகழ் அனைத்தும் சொந்தமானது. வஹுவல் ஹகீமுல் கபீர், அவன் ஞானமுடையவன், அவன் மிகவும் தீர்க்கமான அறிவுடையவன். ஹபீர்னு சொன்னா ஒரு விஷயத்துல நுட்பமாக அறிந்து கொள்ளக்கூடியவன். அவன் ஞானமுடையவன், அனைத்தையும் நன்கறிந்தவன். அப்ப ஹக்கீம் என்ற வார்த்தை, ஹபீர் என்ற வார்த்தை, அலீம் என்ற வார்த்தை எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே கருத்தை கொடுத்தாலும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. எல்லா வகையான வார்த்தைகள் இந்த மாதிரி வரக்கூடிய ஹக்கீம், ஹபீர், அலீம் என்று வரக்கூடியது எல்லாமே அல்லாஹ்வுடைய மிக நுட்பமான அறிவு சம்பந்தப்பட்டு சொல்லப்படுகின்ற வார்த்தைகள். பாருங்க, அடுத்தது அல்லாஹ் தஆலா ஹக்கீமுல் ஹபீர் என்று சொல்லி போட்டு யஅலமு, இந்த யஅலமு அலிம யஅலமு என்பது அலீம குறிக்கிறது. அப்ப ஹக்கீம், ஹபீர், அலீம். யஅலமு யஅலமு மா யலிஜு ஃபில் அர்த் வ மா யخرஜு மின்ஹா, பூமிக்குள்ளே போடப்படுகின்ற வித்து. உதாரணமாக வச்சுக்கொள்ளுங்க, நீங்க பூமியை தோண்டி ஒரு வித்தை போடுறீங்க, யலிஜு ஃபில் அர்த் வ மா யخرஜு மின்ஹா, அதிலிருந்து முளைக்கின்றவைகள். பூமிக்குள்ள போடப்படுவதும் அல்லாஹ்வுக்கு தெரியும். பூமியிலிருந்து எதெல்லாம் முளைக்குதோ அதுவும் அல்லாஹ் தஆலாக்கு தெரியும். உதாரணமாக அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் வாக்கியால எப்படி கேக்குறான் என்றால், அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னுஸ் ஸாரிஊன், வித்துக்களை நீங்கள் பூமிக்குள்ளே போடுகிறீர்கள், போடுறது உங்களோட வேலை, அது முளைக்கு செய்யறது யார், நீங்களா நாங்களா? அல்லாஹ் கேட்கிறான். உதாரணமாக எங்களால் முடிகின்ற வேலை என்ன? வித்துக்களை தோண்டி போடுறோம். அது முளைக்க செய்யறது யாரு? முளைக்குமா பாருங்க, எவ்வளவு ஒரு 100 போட்டா இல்ல ஒரு 90 முளைக்குதுண்டா, அந்த 10 ஏன் முளைக்க இல்ல, ஏன் அது வெளியே வர இல்லை என்றா யாருக்கு தெரியும்? அல்லாஹ்க்கு தெரியும்.
அதை முளைக்க செய்வது அல்லாஹ்வுடைய வேலை. நாங்க 100 போட்டோம், எங்கட வேலை 100ஐயும் நாங்க சரியா போட்டோம், நாங்க 100 போட்டோம். ஆனால் அதில் முளைக்கின்ற 90 எது என்பது கூட எங்களுக்கு தெரியாது, ஆனால் நாங்க போடுறோம். எனவே அல்லாஹ் தஆலா சொல்றான், யஅலமு மா யலிஜு ஃபில் அர்தி வமா யக்ருஜு மின்ஹா. அதே போன்றுதான் வமா யன்ஸிலு மினஸ் ஸமா வமா யஅருஜு ஃபீஹா. பூமியிலே எதெல்லாம் இறங்குதோ, வானத்திலிருந்து எதெல்லாம் இறங்குகின்றதோ, எதெல்லாம் வானத்தின்பால் ஏறுகிறதோ அது என்ன என்பதில் நிறைய கருத்துக்கள் தஃசீருடைய அறிஞர்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறார்கள். இறங்குகின்றவைகள், ஏறுகின்றவைகள் எல்லாம் நிறைய இருக்குது. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விதமாக அந்த வசனங்களை அல்லாஹ் தஆலா விவரப்படுத்துகிறான். வஹுவ ரஹீமுல் கஃபூர், அவன் இரக்கமுடையவன், அவன் மன்னிப்பவன். இந்த வசனத்துல முழுமையா பாருங்க. சூரா சபாயினுடைய 34 அத்தியாயம் 1வது 2வது வசனங்கள், 1வது 2வது வசனங்கள்ல தான் அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை சொல்கின்றான். சூரா சஜதாக்கு அடுத்த சூரா சஜதா அலிஃப் லாம் மீம், அதுக்கு அடுத்த அத்தியாயம் தான் இது. சரி, இதே மாதிரி ஒரு வசனத்தை அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லிடுறான். எப்படி சொல்லிடுறான்? குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்க், குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்க் து'த்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ து'இஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் நேரடியாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான், குல், நபியே சொல்வீராக, குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசனே, அரசர்களுக்கெல்லாம் அரசனே, தூத்தில் முல்க மன் தஷா, ஆட்சியை நீ நாடியவர்களுக்கு கொடுக்கிறாய். நாங்க என்ன நினைச்சிருக்கிறோம், நாங்க ஓட் போறோமா அதனால ஆட்சி வருது, அப்படி அல்ல. அந்த நேரத்திலே உதாரணமாக கடைசி 2 நிமிடம் வரை, செகண்ட் வரை ஒரு மனிதன் நினைச்சு கொண்டிருப்பார், திடீர்னு உள்ளம் மாறும். இப்படி மனிதனுடைய உள்ளங்கள் அல்லாஹ் தஆலாவுடைய 2 விரல்களுக்கு இடையிலே இருக்கிறது. இப்படி புரட்டி விடுகிறான். நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு வரோம், எதையோ முடிச்சுட்டு போறோம், அப்படித்தானே? இங்கேயும் அப்படிதான். இதே வேலையில தான் சந்தோஷம். ரைட். அப்ப அல்லாஹ் தஆலா பாருங்க, முல்கை, ஆட்சி அதிகாரத்தை தான் நாடியவர்களுக்கு கொடுக்கிறான். நேற்று அரசு சபையில இருக்கிறார், இன்று சிறைச்சாலையில இருக்கிறார். இன்று சிறைச்சாலை இருந்தவர் நாளை அரசு சபைக்கு வருகிறார். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இந்த உலகத்துல கண்கூடா இன்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்க் து'த்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ து'இஸ்ஸு மன் தஷா. நாடியவரை கண்ணியப்படுத்துகிறார். கண்ணியம் என்பது எல்லோரையும் கண்ணியப்படுத்துகிறார்கள் என்று கிடையாது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் கண்ணியம். உண்மையான கண்ணியம் வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலி வலில் முஃமினீன், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மூமின்களுக்கும் தான் கண்ணியம் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். வலில்லாஹில் இஸ்ஸா வலி ரசூலி வலில் முஃமினீன். எனவே அல்லாஹ் சொல்கின்றான், நாம் நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறோம், கண்ணியத்தையும் நாடியவர்களுக்கு தான் கொடுக்கின்றோம். அதாவது இன்று சேர்ந்து கண்ணியப்படுத்துகிறோம் என்ற பெயரில் இருக்கக்கூடிய அதிகமானவைகளை பார்க்கின்ற பொழுது, பகைத்து கொண்டால் எனக்கு பாதிப்பு என்ற அடிப்படையிலே சேர்ந்து இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதிகமாக நேச நாடுகள் என்று ஒட்டி கொண்டிருப்பார்கள். நான் அங்க போகல, உதாரணத்துக்கு சொல்றேன். நேச நாடுகள் என்று ஒட்டி கொண்டிருக்கிறதெல்லாம் எப்படின்னா, அது பகைச்சு கொண்ட பொருளாதார தடை, வேற ஒரு தடைகள் வரும் என்பதனால் நேசமே தவிர, உண்மையான நேசத்தை உண்டு பண்ணுகிறவன் அல்லாஹு தஆலா, உண்மையான கண்ணியத்தை தருபவன் அல்லாஹு தஆலா. அதிகமானவர்கள் அப்படித்தான் இருக்கிறது. அப்ப எனவே அல்லாஹ் சொல்கின்றான், வதன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர். உன்னுடைய கையிலே தான் யா அல்லாஹ் நன்மைகள் இருக்கிறது. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், நீ மிக மகத்தானவன், நீ ஒவ்வொரு விடயத்திலும் நீ ஆற்றல் பெற்றவன் என்பதை நாங்கள் சொல்கிறோம். அடுத்த அல்லாஹ் என்ன சொல்றான்? தூலிஜுல் லைல ஃபின் நஹார் வ தூலிஜுன் நஹார ஃபில் லைல் வ துக்ரிஜுல் ஹய்ய மினல் மைத் வ துக்ரிஜுல் மைத மினல் ஹய்ய் வ தர்ஸுகு மன் தஷாஉ பிகைரி ஹிசாப். தூலிஜுல் லைல ஃபின் நஹார், இரவு வருது, பகல் வருது. சூரியன் உதிக்குது, பகல் வருது. சூரியன் மறையுது, இரவு வருது. சூரியன் உதிப்பதனால் தான் பகல் வருது, அப்படியா? இல்ல, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. தூலிஜுல் லைல ஃபின் நஹார், இரவை பகலிலே நுழைவிக்கிறாய், பகலை இரவிலே நுழைவிக்கிறாய். தூலிஜுல் லைல ஃபின் நஹார் வ தூலிஜுன் நஹார ஃபில் லைல் வ துக்ரிஜுல் ஹய்ய மினல் மைத். ஹை, உயிருள்ளவைகளில் இருந்து மரணித்த ஒன்றை வெளிப்படுத்துகிறாய், மரணித்த ஒன்றில் இருந்து உயிர் உள்ளவைகளை வெளிப்படுத்துகிறாய். நீ நாடியவர்களுக்கு
கணக்கின்றி வாழ்வாதாரத்தை ரிஸ்கை வழங்குகிறாய், வாழ்வாதாரத்தை வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறாய் என்பது நாங்க அந்த வசனத்தில் நாங்க பார்க்கிறோம். அப்ப எனவே இதுல நான் என்ன சொல்ல வரேன், ஒமா யன்சிலு மினஸ் ஸமா ஒமா யஅருஜு ஃபீஹா, அதே போன்று பூமிக்கு இறங்கக்கூடியவைகள் எதெல்லாம் நல்லவைகள் இறங்குதோ கெட்டவைகள் இறங்குதோ எல்லாமே அல்லாஹ் தஆலாக்கு தெரியும். அதே போன்று பூமியில் இருந்து எதெல்லாம் உயர்ந்து செல்கின்றனவோ அதுவும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அதே போன்று அல்லாஹ் தஆலா இந்த இரவை பகலை மாற்றுகின்றவைகளை அல்லாஹ் தஆலா செய்கின்றார். உயிர் உள்ளவைகளில் இருந்து உயிரற்றவைகள், கோழி உயிரோடு இருக்குது, முட்டை வருது, நம்ம ஒன்பட் போட்டு சாப்பிட்றோம், கொஞ்ச நாள்ல அதை வச்சு கொஞ்ச நாள் ஒரு நாளை கொஞ்சம் அடைகாக்கின்ற பொழுது கோழி திரும்ப அதுல இருந்து உயிர் இல்லாம நம்ம ஒம்லெட் போட்டதுலேயும் திரும்ப ஒரு உயிர் வருது. அதுதானே, அதே இது நம்ம சாப்பிடும்போது அது உயிர் இருக்குதா இல்லையான்னு தெரியாது, போட்டு சாப்பிட்றோம். அது உள்ளுக்கு குஞ்சிக்கும் போது நம்ம போட்டு சாப்பிடுமா? இல்லை, உயிர் இல்லாத வருது, ஆனால் அதிலிருந்து உயிர் உள்ளவை அல்ல படைக்கிறான். கோழி அது உயிர் உள்ளது, உயிர் இல்லாத முட்டையிலிருந்து உயிருள்ள கோழி அல்லாஹ் தஆலா படைக்கின்றான். இது சாதாரணமா நம்ம பார்க்குற விஷயம். எனவே அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு ஆற்றல் பெற்றவன், எதிலிருந்து எதை செய்வான் என்பதை நமக்கு தெரியாது. நாம் இப்படித்தான் இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு முன்னுதாரணம் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறான், உங்களை ஒரு ஆணில் இருந்து ஒரு பெண்ணில் இருந்து நாங்கள் படைத்தோம். ஆனால் ஆண் பெண் இல்லாமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைக்கிறான். ஆணினுடைய துணை இல்லாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறான். பொதுவான நீதி அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு சொல்கின்றான், அல்லாஹ் அதற்கு அப்பால் பட்டவன். அல்லாஹ்வுடைய சக்தி வல்லமை அதற்கு அப்பாற்பட்டது. அப்ப எனவே இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்ல வருகின்றான், அல்லாஹ் தஆலா அறிந்து வைத்திருக்கிறான் நல்லவைகள் கெட்டவைகள், இந்த பூமிக்கு வரக்கூடியவைகள், பூமியிலிருந்து வெளியே செல்லக்கூடியவைகள் எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா அறிந்து மிக ஆழமான அறிவோடு அல்லாஹ் தஆலா இருக்கிறான் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கின்றான். அடுத்து பாருங்க, وعنده مفاتيح الغيب لا يعلمها إلا هو ويعلم ما في البر والبحر وما تسقط من ورقة إلا يعلمها. ரைட். وعنده مفاتيح الغيب, மறைமுகமானவற்றின், எங்களுக்கு எதெல்லாம் மறைவாக இருக்கோ அதனுடைய மிஃப்தாவோட பன் மஃபாத்தி, திறவுகோல். அஸ்ஸலாத்து கைரும் இரண்டாகும். அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னah, சுவனத்தினுடைய அந்த மிஃப்தாஹ் மஃபாத்திஹுல் கைப், மறைமுகமானவற்றினுடைய சாவி திறவுகோல் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. மறைமுகமானதை போட்டு அல்லாஹ் லொக் பண்ணி வச்சுக்கிறான். அதை யாரு லொக் பண்ணி வச்சுக்கிறான்டா? அப்படி அல்ல, நான் சொல்ல வருகின்றேன். அதை ஏன் அல்லாஹ் திறந்தால் தான், உதாரணமா ஒரு இதுக்குள்ள போட்டு எல்லாத்தையும் லொக் பண்ணி வச்சிருந்தா அதுக்குள்ள போறது சாத்தியம் இல்லை. அந்த திறப்பு இருந்தால் அல்லது உடைச்சுதான் போகணும். அல்லாஹ் தஆலா மறைமுகமானவற்றை அவனுடைய அறிவிலே வைத்திருக்கிறான், யாரும் நுழைய முடியாது அதற்குள்ளே. ஆலிமுல் கைப் ஃபலா யுظஹிரு அலா கைபிஹி அஹதா. சூரா ஜின் அல்லாஹ் சொல்லினான், ஆலிமுல் கைப், அவன்தான் கைபை அறிந்தவன், அவன்தான் கைபை அறிந்தவன். அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் இல்முல் கைப் கிடையாது. ஆனால் அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதை அறிவித்துக் கொடுக்கின்றான். இல்லா மன் இர்ததா மிர் ரசூல், அவன் நாடிய ரசூல், அதே போன்று நபிமார்கள் யார் நாடுகிறானோ அவருக்கு அல்லாஹ் தஆலா அறிவித்துக் கொடுக்கிறான். எனவே பாருங்கள், வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப் லா யஅலமுஹா இல்லா ஹு, அதை அவன் மட்டும்தான் அறிகின்றான், அதை அவன் மட்டும்தான் அறிகின்றான். அடுத்து பாருங்க, வயஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர், தரையில் கடலில், தரையில் இருப்பது அல்லாஹ்வுக்கு தெரியும், கடலில் இருப்பதும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அதே போன்று وما تسقط من ورقة إلا يعلمها, காய்ந்த ஒரு இலை மரத்தில் இருந்து விழுவதாக இருந்தாலும் அதை அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறார். உலகத்துல ஒரே செகண்ட்ல எத்தனை இலைகள் உதிர்கின்றன, இது எல்லாமே அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி முடியாது. அல்லாஹ் அறிந்து அனுமதி அளித்துத்தான் ஒரு காய்ந்த இலை கீழே விழுகிறது. நம்ம இதை பார்க்கிற நேரம், ஒரு மரம் இருக்கிறது, இந்த மரத்தை நம்ம பார்க்கிறோம், நம்ம கண் முன்னால பார்த்துட்டு ஒரு கீழே ஒரு இலை விழுதுண்டா நமக்கு அக்கீதா ஞாபகம் வரணும். وما تسقط من ورقة وما تسقط من ورقة إلا يعلمها
ஒரு ஓதுங்க இந்த வசனத்தை, வமா தஸ்குது மின் வரகத்தின், வமா தஸ்குது சொல்லுங்க, வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. இந்த சொல்ல நீங்க பாடம் ஆயிட்டீங்கன்னா மைண்ட்ல வரும், எலவன் விழுதா அல்லாஹ் சொல்லிக்கிறான். யாராவது ஒரு ஆள் வரும்போது பாருங்க இந்த வசனத்துல அங்கே நம்ம அந்த இடத்துல அல்லாஹ் பத்தி ஞாபகப்படுத்திட்டு போகலாம். அப்ப எனவே பாருங்க, மரங்களாக இருந்தாலும் கூட அல்லாஹ் தஸ்பீஹ் செய்து கொண்டுதான் இருக்கு. தஸ்பீஹிலிருந்து நான் விடை பெறப் போகிறேன் அல்லது நான் இந்த பூமியில விழப் போகிறேன் என்றால் அல்லாஹ்வுடைய அனுமதி வேண்டும். துஸப்பிஹு லஹுஸ் ஸமாவாத்துஸ் ஸப்உ வல் அர்து வமன் ஃபீஹின் وَإِن مِّن شَيْءٍ إِلَّا يُسَبِّحُ بِحَمْدِهِ وَلَكِنْ لَا تَفْقَهُونَ تَسْبِيحَهُمْ. அல்லாஹ் சொல்லினான், சூரா பனி இஸ்ராயில் அல்லாஹ் சொல்லினான், இந்த 7 வானம் 7 பூமிகள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. அதில் இருக்கின்ற பொருட்கள் எல்லாமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. وَإِن مِّن شَيْءٍ, இந்த பூமியில் இருக்கின்ற எதுவாக இருந்தாலும் இல்லா யுஸப்பிஹு பிஹம்தி, அல்லாஹ் தஸ்பீஹ் செய்து இருக்கிறது. ஆனால் வலாகின் என்றாலும் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும், அதனுடைய தஸ்பீஹை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். அப்ப நாம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு காய்ந்த இலை பூமியிலே விழுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி அது உதிர முடியாது. வல ஹப்பத்தின் ஃபீ துலுமாத்தில் அர்தி, கடலினுடைய அல்லது பூமியினுடைய ஆழத்திலே இருளிலே ஒரு வித்து இருந்தாலும் அதுவும் அல்லாஹுக்கு பாருங்க, அவன் அறியாமல் யாதொரு இலையும் உதிர்வதில்லை. பூமியின் ஆழத்தில் அடர்ந்த இருளில் புதைந்து கிடக்கும் கடுகு போன்ற சிறிய வித்தும் பசுமையானதும் உலர்ந்ததும் அவனுடைய தெளிவான பதிவு புத்தகத்தில் இல்லாமல் இல்லை. இதை யோசிச்சு பாருங்க, உலகத்தில் இருக்கின்ற அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான், வலா ஹப்பத்தின் ஃபீ துலுமாத்தில் அர்த் வலா ரத்பின் வலா யாபிஸின், ரத்ப்னா பசுமையானது, யாபிஸ்னா காஞ்சது, இல்லா ஃபீ கிதாபி முபீன், அவனுடைய தெளிவான அந்த புத்தகத்திலே பதிவு செய்யப்படாமல் இல்லை. ஒரு கடலுக்குள்ள கருப்பு பாறாங்கல் இருக்கிறது. அந்த கருப்பு பாறாங்கல்லிலே ஒரு சின்ன கருப்பெரும்பு ஊர்ந்து செல்வதையும் அல்லாஹ் தஆலா அறிந்தவனாக இருக்கின்றான். உங்களால் கற்பனை பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க கொஞ்சம், அல்லாஹ்வுடைய அந்த இதை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய அந்த அறிவு, ஒரு சாதாரண ஒரு எறும்பு எது பேசுகிறது. உதாரணத்துக்கு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற செய்தியை பாருங்கள். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு சொல்லும் பொழுது எறும்பு பேசுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தூரத்திலே இருந்து கேட்கிறார்கள், தூரத்திலே இருந்து அதை கேட்கிறார்கள். அந்த சக்தியை அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கிறார் அந்த சந்தர்ப்பத்திலே. ஆனால் அல்லாஹ் தஆலா இது போன்று எல்லா படைப்பினங்களும் ஒரே நேரத்திலே ஒரே நொடிப்பொழுதிலே எதுவெல்லாம் சொல்லுகின்றதோ எதுவெல்லாம் பேசுகின்றனவோ எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா தீர்க்கமாக அறிந்து வைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறான். இது சூரா அன்ஆம் 6வது அத்தியாயத்தினுடைய 59வது வசனத்திலே அல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்கின்றான். அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா சொல்லினான் பாருங்க, சூரா ஃபாத்திர் 35வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், وَمَا تَحْمِلُ مِنْ أُنثَى وَلَا تَضَعُ إِلَّا بِعِلْمِهِ وَمَا تَحْمِلُ مِنْ أُنثَى, எந்த பெண்ணாயினும் அவள் தன்னுடைய கற்ப பையிலே சுமக்கின்றவை, கற்பத்தில் சுமந்திருக்கின்ற ஒவ்வொன்றும், அதே போன்று அவள் கற்பமுற்று கற்பம் தரிக்கின்ற பிள்ளை பெறுகின்ற அந்த பிள்ளை, அந்த விடயம் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அறிவிலே வைத்திருக்கின்றான். அவன் அறியாமல் யாதொரு பெண்ணும் கற்பம் தரிப்பதும் இல்லை, பிரசவிப்பதும் இல்லை. கற்பம் எல்லாராலும் தரிக்க முடியாது, கற்பவதியாக முடியாது, அல்லாஹ் நாட வேண்டும். கற்பம் தரித்திருக்கின்ற எல்லா கற்பவதிகளும் பிள்ளை பிரசவிக்க முடியாது, அப்படிதானே? பிரசவிக்கின்ற எல்லோராலும் அந்த பிள்ளையை எந்தவித குறையும் இல்லாமல் முழுமையான பிள்ளையாக பெற்றெடுக்க முடியாது. 3 விஷயத்தையும் கவனிக்கணும். அடுத்து வளர்ப்புல அதிலேயும் இடையில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது, அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டத்திலே இருக்கிறது, அப்படிதானே? சில மக்களுக்கு அல்லாஹ் தஆலா நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளையை கொடுக்கின்றோம், நாடியவர்களுக்கு பெண் பிள்ளையை கொடுக்கிறோம். யவுமைஷாவினாசன், அதே போல் நாம் பெண் பிள்ளைகளை கொடுக்கின்றோம், அதே போல் ஆண் பிள்ளைகளை கொடுக்கிறோம். அவ் யுஸபிஜும் ذுக்ரான வஇனாஸா, ஆண் பெண் பிள்ளைகளை மாறி மாறி கொடுக்கிறோம். சிலர்களுக்கு பிள்ளைகள் இல்லையே என்று கவலை, சிலருக்கு ஆண் பிள்ளை இல்லையே என்று கவலை, சிலருக்கு பெண் பிள்ளை இல்லையே என்று கவலை, சிலருக்கு பிள்ளையிலே கோளாறு என்று கவலை. எனவே இது யாருடைய கையில்? வைஜாலு மையஷா வகீமா,
நாடியவர்களை பிள்ளை இல்லாமல் கூட ஆக்கி விடுகிறான் அல்லாஹ். ஏன் அது எப்படி என்று எங்களால் கற்பனை பண்ண முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அது எங்கட முயற்சியினால் முடியாது. பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம், நம்முடைய கற்பனை என்னன்னு சொன்னா, திருமணம் முடித்து விட்டோம், ஒரு வருடம் ஆகிவிட்டது. பொதுவாக மக்களுடைய கேள்வி என்ன, பிள்ளை கிடைக்கலையா? ஆனால் இதை நாடுகின்ற அந்த நாட்டம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் அவன் தான் இதை கொடுப்பான். அப்ப எனவேதான் ஒரு விஷயத்தை நம்ம அடிப்படையாக புரிஞ்சு வரணும். ஒரு கணவன் மனைவி என்ற அந்த உறவு கப்பால் அல்லாஹ்வுடைய நாட்டம் எவ்வளவு முக்கியம் என்பது, அல்லாஹ் நாடினால் அது நடக்கும். உதாரணமா ஒரு பெண்ணினுடைய கருவறையிலே ஆணுடைய முயற்சி இல்லாமலே அல்லாஹ் கருவை உண்டாக்குவதற்கு அவனுக்கு சக்தி இருக்கிறது என்ற நம்பிக்கை எங்களுக்கு வர வேண்டும். அது உலக நியதிக்கு அப்பாற்பட்ட உண்டு. ஆனால் அல்லாஹ்வுடைய வல்லமை முடியும். அதை நான் சொல்ல இல்லை. சூரா நீங்க மரியம் எடுத்து பாருங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்கிறாங்க? இப்போ உதாரணங்க, ஒரு 55-60 வயசு ஆகிட்டுது. நாங்க கல்யாணம் முடிச்சு 55-60 வயசு ஆகிட்டுது. முயற்சி செஞ்சு பார்த்து எங்களால் இயல்பான முயற்சி செஞ்சிட்டோம். மருந்தெல்லாம் எடுத்து பிள்ளை கிடைக்கல, மருந்தெல்லாம் எடுத்து முயற்சி செஞ்சிட்டோம். இப்போ இந்த 65-60 வயசு வரைக்கும் நம்ம இதுக்கு முயற்சி செய்வோம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? யாராவது ஃபைலை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டோம். அது போன்று யாருலாட்டு இதுவாக்கதையும் விட்டுருவோம். பெரும்பாலும் இது நடக்காது, இது புறம் இனி சாத்தியம் இல்லை, அப்படித்தான் நினைப்பாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பத்தி எல்லாம் சொல்றான். காஃபா யா ஐன் ஸாத் ذكر رحمة ربك عبده زكريا إذ نادى ربه نداء خفيا قال رب إني وهن العظم مني واشتعل الرأس شيبا ولم أكن بدعائك رب شقيا. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நிறைய அல்லாஹ் அப்படியே சொல்லிட்டு வரான். சூரா மரியம் எடுத்து நீங்க மேலதிகமா வாசிக்கலாம். அல்லாஹ் நிறைய சொல்றான். அதுல அவங்க சொல்ற பாயிண்ட் என்ன தெரியுமா? இன்னி வஹனல் ஆதும், யா அல்லாஹ் என்ற எலும்பெல்லாம் தளர்ந்து விட்டது, என்ற எலும்பெல்லாம் தளர்ந்து விட்டது, நான் கூனி குறுகி கிழவனாகி விட்டேன். வஸ்தஅல ராசு ஷைபா, முடியெல்லாம் நரைத்து பழுத்து விட்டது. கிழவன், நான் கிழவன், ஆனா நான் துவா கேட்கறது விட மாட்டேன். என்ன வேணும்? எனக்கு பிள்ளை வேணும். நான் இதுக்கு பின்னால அந்த பெண்ணை பத்தி சொல்றேன். என் மனைவி மலடி ஆக்கிர், பிள்ளை பெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை, எனக்கு முடியாது, நான் கிழவன், முடி பழுத்துட்டு எலும்பு தளர்ந்துட்டு என்னால் இதுக்கு மேல உடல் உறவு கொள்ள முடியாது. நேரடியாக சொல்வதா இருந்தா எதை சொல்றாங்க? ஆனால் என்னுடைய மனைவி وَإِنِّي خِفْتُ الْمَوَالِيَ مِنْ وَرَائِي وَكَانَتِ امْرَأَتِي عَاقِرًا فَهَبْ لِي مِنْ لَدُنْكَ وَلِيًّا. ஆனா நீ ஒரு பிள்ளை தரணும். எதற்காக? நான் சேர்த்து வச்ச சொத்துக்கு அனந்தரமாக அல்ல. يَرِثُنِي وَيَرِثُ مِنْ آلِ يَعْقُوبَ وَاجْعَلْهُ رَبِّ رَضِيًّا. நான் விட்டுட்டு போற இந்த தௌஹீதுக்கு அனந்தரமாக வாரிசாக நான் போன இந்த தௌஹீதை சுமக்கிறது யாரு? இந்த ரிசாலத்தை சுமக்கிறது யாரு? அதற்கான ஒரு பிள்ளை தரணும். எரிசுமின் ஆலி யாக்கூப்னா யாக்கூபோட பரம்பரையில தான் நபிமார்கள் வந்து கொண்டு இருந்தாங்க. அப்ப நீ தரணும் என்றால் அதுக்கு தௌஹீதுக்குரிய அனந்தரமாக ஒரு ஆளத்தா. என்னால் முடியாது, ஆனால் நீ தரணும். இது அவங்களோட கோரிக்கை. மனைவிக்கு முடியாது, எனக்கு முடியாது, நீ தரணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா. ஜக்கரியா நாங்க ஒரு பிள்ளை தாரோம், முடிஞ்சு. அவர் பேர் யஹ்யா, பேரே அல்லாஹ் சொல்லிட்டான். சுப்ஹானல்லாஹ். எனவே பாருங்க, இதன் நபிமார்களுடைய தவக்குல். இது வந்து அல்லாஹுக்கு முடியும் என்பதற்குரிய ஒரு ஆதாரத்தால் நேரடியாக குர்ஆன்ல சொல்கின்றான். அப்ப எனவே நாம் என்ன நினைக்கிறோம் வேண்டாம், ட்ரை பண்ணி பார்ப்போம், இந்த வயசோட முடிஞ்சு, இவ்வளவு தான் நம்மளோட இல்லை, அதுக்கப்பால் எங்களுக்கு சாத்தியம் இல்லை, முடிஞ்சு, அல்லாஹ்வோட தொடர்பு கனெக்ஷன் முடிஞ்சு. அப்படி அல்ல சகோதரர்களே. அதையும் தாண்டி அல்லாஹு தஆலா சக்தி உடையவன், வல்லமை உடையவன் என்ற நம்பிக்கை. ரப்பில ததர்னி ஃபர்தா வ அன்த கைருல் வாரிசீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேக்குற இந்த துஆ தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களே. அவர்கள் வயோதிப நிலை அடைந்த பொழுது கேட்கிறாங்க, அல்லாஹ் கொடுக்குறான். அது ஒரு தனி தலைப்பு. அப்ப எனவே நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வமா தஹ்மிலு மின் உன்ஸா வலா ததஉ இல்லா பிஇல்மி. ஒரு பெண் கற்பமுறுவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அறிவு வேண்டும்.
அல்லாஹ்வுடைய அறிவின்றி அங்கே முடியாது, அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி முடியாது. அல்லாஹ் தான் அதை உண்டு பண்ணுகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வசனத்தை பாருங்க. இது சூரா தலாக் 65வது அத்தியாயத்தினுடைய 12வது வசனம். الله الذي خلق 7 سماوات ومن الأرض مثلهن يتنزل الأمر بينهن لتعلموا أن الله على كل شيء قدير وأن الله قد أحاط بكل شيء علما. சூரா தலாக்கினுடைய கடைசி வசனம் இது 65-12 வசனம். அல்லாஹ் என்ன சொல்லிறான் பாருங்க. அல்லாஹுல்லதி, அவன் யார் என்றால், அந்த அல்லாஹ் யார் என்றால், خلق 7 سماوات, 7 வானங்களை அவன் படைத்தான். ومن الأرض مثلهن, அதே போன்ற அளவிலே பூமியை படைத்தான். பாருங்க, 7 வானங்களையும் அவற்றை போல் பூமியையும் அல்லாஹ் தான் படைத்தான். மிஸ்லஹுன்ன, அந்த 7 வானங்களை போன்று பூமியையும் அல்லாஹ் படைத்தான். இந்த ஒரு வசனம் தான் 7 பூமி என்பதற்குரிய ஆதாரமாக குர்ஆன்ல நேரடியாக வருகின்ற வசனம். அதை எல்லாம் திருப்பி எல்லா இடங்களையும் சொல்றது. பொதுவாக அரபுல ஒருமைப்படுத்தி ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது சில இடங்கள் எல்லாம் முழுமையாக அதை விவரிச்சு விடுவான். அதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அல்லாஹுல்லதி خلق 7 سماوات ومن الأرض, பூமியிலும் அதே போன்ற எண்ணிக்கை அல்லாஹ் தஆலா படைத்தான். யதனஸ்ஸலுல் அம்ர் பைனஹுன்ன, இந்த வானம் பூமி இவைகளுக்கு மத்தியிலே ஒவ்வொரு காரியமும் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. லிதஅலமு அன்ன அல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றலுடையவன், சக்தி பெற்றவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வஅன்ன அல்லாஹ, மேலும் கத் அஹாத பிகுல்லி ஷைஇன் இல்மா, ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் தஆலா அறிந்து வைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா இந்த காரியங்களை இப்படி செய்கின்றான். அப்ப நான் பாருங்க, இதுல என்ன சொல்ல வரான் அல்லாஹ் தஆலா, ஒரு மனிதன் இந்த படைப்புகள், உலகத்தில் இருக்கின்ற எல்லா படைப்புகளும், உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகள், மனிதனாக இருக்கலாம், ஜின்னாக இருக்கலாம், ஏனைய படைப்புகளாக இருக்கலாம், செடியாக, கொடியாக, தாவரங்களாக அல்லது மிருகங்களாக எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு அதை பற்றிய முழுமையான அறிவு இருக்கிறது. நாங்க உதாரணமா வச்சுக்கொள்ளுங்க, நான் பிறந்ததில் இருந்து நான் ஒரு 50 வருஷம் நான் வாழ்ந்துட்டேன் என்றா, இந்த பிறப்பில் இருந்து 50 வருடம் வரை என்னால் முழுமையாக சொல்ல முடியாது. 5 வருஷத்துக்கு நாங்க எங்கேயோ சந்திச்சதானே அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஒரு ஆளை சந்திச்சு பழகி நல்ல நீங்க நெருங்கி இருப்பீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு பார்த்துட்டு பார்த்த மாதிரி இருக்குது. 5 வருஷம் ஒரே கம்பெனில ஒரே இடத்துல பக்கத்துல வந்து வேலை செஞ்சுப்பீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இங்கேயோ அப்படின்னு சொல்லுவோம். அப்படித்தானே? இப்ப திரும்ப நாங்க பிரிஞ்சு, இப்ப நாங்க வெளியூர்ல இருந்து ஒரு இடத்துல வந்திருக்கிறோம், ஒரு இடத்துல ஒன்றாய் இருப்போம், இப்படி இருக்கிறோம், திரும்ப ஒரு இடத்துல சந்திக்கும் போது எங்களுக்கு அதை பத்தி தெரியாது. என்ன இயல்புல மனிதன். ஒரு சிலருக்கு விதிவிலக்காக எங்க கண்டாலும் இந்த இடத்துல நான் கண்டேன் அப்படின்னு சொல்ல ஞாபக சக்தி இருக்குது. சில இமாம்கள வரலாறுகள் நாங்க பாக்குறோம். அதே நான் சொல்றேன், என்னை பற்றி நான் என்ன செய்தேன், எப்படி இருந்தேன், எப்படி முழுமையான வரலாறு கூட எங்களுக்கு சில விஷயங்கள் மறக்கப்பட்டிருக்கிறது, மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான அறிவு எங்கிட்ட கிடையாது. என்னை பத்தியே என்னிடம் முழுமையான அறிவு இல்லைண்டா இன்னொரு பத்தி எனக்கு எப்படி இருக்கும்? என்னை பற்றிய முழுமையான அறிவு என்னிடம் இல்லை என்றால் இன்னொருவரை பற்றி எப்படி என்னிடம் முழுமையான அறிவு இருக்க முடியாது. இப்ப நாம அதிகமானவங்க என்னென்றால், நாம் என்னை பற்றி முழுமையான அறிவு இல்லாமல் எல்லோருமே பிறரை பற்றி முழுமையான அறிவை பெற்று விடுகிறார்கள். அதான் இந்த உலகத்துல பெரிய பிரச்சனை. தன்னை பத்தி ஒன்றுமே தெரியாது, தன்னை பத்தி முழுமையா தெரியாது, ஆனா பிறர் பத்தி எல்லாம் தெரியும். அவர் இப்படி நம்ம முழுமையா ஒரு பெரிய ஒரு ஒரு புத்தகமே எழுதிடுவோம். ஆனா நீங்க உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கட்டா, இந்த அப்படி இப்படின்னு என்ன செய்வாங்க, சப்புவாங்க வாய. எனவே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், மனிதனுடைய பலவீனமான நிலை ஏற்படும். அதுதான் மனிதன் என்பவன் அப்படித்தான். அல்லாஹ் சொல்றான், "குலிகல் இன்சானு தைஃபா", மற்றொரு விஷயத்துல அல்ல, தன்னுடைய விஷயத்துல தைஃபா இருக்கிறான், மற்றவருடைய விஷயத்துல அவர் சஹீஹ். அல்லாஹ் சொல்கின்றான், தெரியும் ஒவ்வொரு படைப்புகள் மீதும் எனக்கு ஆற்றல் இருக்கிறது, எல்லாவற்றையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். ஆனால் மனிதனாகிய நாம் சின்ன பிராயத்துல பிறக்கும் பொழுது அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும், உங்களோட தாய்மார்களுடைய கருவறையிலிருந்து உங்களை வெளியேற்றினான் அல்லாஹ் தஆலா. லா தஅலமுன ஷைஆ, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. கருவறைக்குள்ள நீங்க இருந்தீங்க ஒரு 10 மாசம், அது ஒரு உலகம், ஆலமுல் அர்ஹாம், இப்ப ஆலமுல் துனியா, ஆலமுல் பர்ஸக், ஆலமுல் கியாமா, அப்படி போயிட்டே இருக்கிறோம். என்னோட வாழ்க்கை ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு. அப்ப நான் கருவறைக்குள்ள இருந்தோம். இப்ப
அதுக்குள்ள இருந்த 10 மாசத்தை பத்தி யாரா சொல்லலுமா? அதுக்குள்ள இருந்த 10 மாசம், அது ஒரு உலகம், அது ஒரு வாழ்க்கை. 10 மாசம் அதை பத்தி எனக்கு சொல்லலுமா? தெரியாது. இந்த உலகத்தில் நாங்க இருக்கிறோம், மர்மையை பத்தி எங்களுக்கு ஒரு அறிவு கிடைக்கிறது, ஆனா அதை நாங்க பார்க்க இல்லை. சில நேரங்கள்ல உலகத்துல இருக்கும் பொழுது மர்மம் இப்படி, சொர்க்கம் இப்படி, அல்லாஹ் தஆலா இப்படி சொர்க்கத்தை வச்சிருக்கிறான், இப்படி 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 சொன்னா கற்பனைகள்ல கூட எட்டாது. அப்படிதான் ஒரு மனிதனுடைய உசரம் எப்படியும், அவருடைய குரல் எப்படியும், அவருடைய அழகு எப்படியும், நானா இது கேட்கிற அளவுக்கு அல்ல அப்படி ஒரு அழகையும் ஆற்றலையும் அந்தஸ்தையும் நாளை மறுமையில தரப்போறான். இப்ப எங்களுக்கு அந்த ஒரு மறுமையில, அதாவது கடைசியா சொர்க்கம் போற ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தை போல 10 மடங்கு சொர்க்கம், உலகத்தை போல 10 மடங்கு. உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப இந்த நாடு, ஒவ்வொரு நாடா எடுத்து பாருங்க. இந்தியா எடுத்துக்கொள்ளுங்க, எவ்வளவு பெரிய நாடு. இதுல இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கூட தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் போய் மாட்டாங்க. தமிழ்நாடு எல்லா இடம், அவர் இருக்கிற இடத்துலயே எல்லா இடத்துக்கும், இருக்கிற ஊர்லயே போய் மாட்டாங்க. ஆனால் முழு நாடு, இந்த முழு உலகம் கற்பனைப்படாது. இது எப்படின்னா, ஒரு தாயினுடைய கருவறைக்குள்ள ஒரு புள்ளை இருக்குது. இந்த புள்ள ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள இருக்குது. அந்த புள்ளையில பேத்து நீ வெளியே வர போறாய், உலகத்துக்கு வர போறாய், இன்னொரு வாழ்க்கை உனக்கு இருக்குது. அந்த உலகத்துல இப்படி ஸ்ரீலங்கா இருக்குது, இந்தியா இருக்குது, பங்களாதேஷ் இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது, துபாய் இருக்குது, இப்படி இப்படி எல்லாம் இருக்குது. இப்படி 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 மனிதர்கள் இருப்பார்கள், இப்படி இருக்கும் இப்படி இருக்கணும். அந்த கருவறையில அந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைக்கு சொன்ன விளங்குமா? விளங்க. அதுக்குள்ள அந்த உலகத்துல மர்மையை பத்தி பேசுறது அவனுக்கு. அப்ப இந்த அறிவு எங்களுக்கு ஒரு மட்டிடப்பட்ட அறிவா இருக்கிறது. தாயுடைய கருவறைக்குள்ள அதான் உலகம். சாப்பிடுறதுக்குள்ளதான், குடிக்கிறதுக்குள்ளதான், உறங்குறதுக்குள்ள எல்லாமே அதான். ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்று வருகின்ற பொழுது அதை நம்ம புரிஞ்சு கொண்டு போக வேண்டும். ஆனால் அதுக்குள்ள இருக்கும்போது மனுஷனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம, வெளியே வந்தோடனே அந்த புள்ள கத்துது, அந்த புள்ளைக்கு ஊசி போடணும், அதை கொண்டு அங்க கொண்டு வைக்கணும், பெம்பஸ் அடிக்கணும், லைட் போடணும், ஏசி போடணும், காத்து, இது எவ்வளவு. ஆனா அது 3 இருள்களுக்குள்ளே, 3 இருள். தாயினுடைய உடல், அதுக்கு பின்னால அவருடைய கருவறை, அதுக்கு பின்னால உள்ள அந்த திசு படலம், இதுக்குள்ள புள்ளை இருக்குது. என்னைக்கு அதை கத்துச்சா? இருட்டுன்னு சொல்லி, இருட்டுன்னு கத்துச்சு அந்த புள்ளை, சத்தம் போட்டுதா? வெளியே வந்தோடனே லைட் போடாதீங்க, கத்துமா சத்தம் போடாம லைட் போட்டுக்கிட்டே நாங்க எத்தனையோ மாசங்கள் படுப்போம் புள்ள பெத்தெடுத்தா. ஆனா அந்த இருளுக்குள்ள புள்ள அழுகிற சத்தம் வெளியே கேட்டுதா? அந்த பிள்ளைக்கு யாரு அந்த வயிற்றுக்குள்ளைக்கு பெம்பஸ் அடிக்கிறது யாரு? வெளியே வந்தா ஒரு நாளைக்கு 4 பெம்பஸ் மாத்தணும். அந்த புள்ள உள்ளுக்கு இருந்து அழுகிற சத்தம் கேட்டுதா? அந்த பிள்ளைக்கு செக்கிங், ஊசி, தடுப்பூசி அப்படி இப்படி போட்டாங்களா? இல்ல. அது எப்படி நடந்தது? வெளியே வந்த உடனே அந்த புள்ள வந்தோடனே அழ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் எல்லாரும் ஓடி வராங்க. அது புள்ள எப்படி, அந்த பிள்ளைக்கு இது செக் பண்ணணும், அது கொஞ்சம் குறைய, இது கொஞ்சம் குறைய, அப்படி இப்படி எல்லாம் எவ்வளவு ஏற்பாடுகள். இதன் உலகம். ஆனால் அல்லாஹ் தஆலா அதுக்குள்ள, அதனாலதான் அர்ஹாம், ரஹ்மான் ரஹீம்ல இருந்து அர்ஹாம்னு வந்து. அப்ப அது கருவறைன்னு சொல்றதை விட அருள்கள் நிறைந்த அறை. சரியான மொழிபெயர்ப்பு அதான். அப்ப நான் என்ன சொல்ல வரேன் என்றால், அல்லாஹ் தஆலா அப்படித்தான் அதை பாதுகாத்து வைத்திருக்கிறான். அந்த அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கும் பொழுது எந்த ஒரு குறைபாடும் இல்லை. வெளியே வந்து பின்னாடி தான் என்ன நடக்குது, மனிதன் தேவைப்படுகிறான். எனவே வான் அல்லாஹ் قد احاط بكل شيء علما, ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் தஆலா சூழ்ந்து அறிந்தவனாக இருக்கின்றான் என்பதை எல்லாம் குர்ஆனில் சொல்லினான். அடுத்த வசனத்தை பாருங்க. சூரா அல் கஸஸ் 28வது அத்தியாயம் 69வது வசனம். 28வது அத்தியாயத்துடைய 69வது வசனம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? வரப்புக யஅலமு மா துகின்னு சுதூருஹும் வமா யுஅலினூன். அவர்களுடைய இதயங்கள் மறைத்து வைத்திருக்க கூடியவற்றை அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். என்ன கற்பனை பண்றீங்க என்பது அல்லாஹ் தெரியும். ஒரு 15 வருஷம் கணவன் மனைவியா வாழ்றாங்க, சரிதானே? இவர் நினைச்சிருக்கிறாரு என்ன மனைவி என்னதான் நேசிக்கிறாரு, மனைவி நினைச்சிருக்கிறார் கணவன் என்னதான் நேசிக்கிறாரு. 15 வருஷம் கணவன் மனைவியா ஒரே கட்டில படுக்கிறீங்க. ஆனால் அடுத்த நாள் பேப்பர் எடுத்து மாப்பிள்ளை பாக்குறாரு, 8 மணிக்கு இவ கள்ளக்காதலுடன் தப்பி ஓட்டணும் மெசேஜ் வருது, பேப்பர்ல வருது. அப்ப அவர் பேப்பர்ல பார்த்துதான் கொண்டாடின மனசை தெரிஞ்சு ஓடுற அளவுக்கு இந்த உலகம் இருக்குது. அது நடக்குதா இல்லையா? அஸ்ஸாபுல் அலீம் இல்ல, உலகத்துல நடக்குதா இல்லையா? சர்வசாதாரணம் நடக்குது. 15 வருஷமா உண்டாயிருந்த ஒரு தன் மனைவியினுடைய உள்ளத்தை
அறிய முடியாத அளவு பலவீனமான நிலையை மனிதன் இருக்கிறான். அப்ப அப்படி இருக்கின்ற மனிதன் நாங்க தான் இன்றைக்கு எங்கேயோ பிறந்த ஆட்களுக்கு எல்லாம் தர்கா கட்டிக்கிட்டு அவர் அவளியா வலின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். சரி, இதை நம்ம விளையும் பண்ணணும். அதுக்கான சொல்றேன். எனவே உங்களோட உள்ளத்துல எது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறதோ அதை உங்களோட மனைவி கூட அறிய மாட்டோம், உங்களோட பிள்ளை தெரியாது. சில நேரம் நீங்க மனைவியோட பேசிட்டு இருப்பீங்க, உள்ளத்துல ஏதோ இருக்கீங்க, எதையோ ஒண்ணு பேசிட்டு இருப்பீங்க. ஆனா அல்லாஹ் சொல்கின்றான், வரப்புக யஅலமு மா துகின்னு சுதூருஹும் வமா யஅலினூன். அவர்களுடைய இதயங்கள் எதையெல்லாம் மறைத்து வைத்திருக்கின்றனவோ, எதையெல்லாம் வெளிப்படுத்துகின்றனவோ எல்லாவற்றையும் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறார். அடுத்தெல்லாம் சொல்லிடுறேன், யஅலமு ஹாயினத்தல் அயுனி வமா துஃபிஸ் சுதூர். கண்களினுடைய சாடை இப்படி சொல்லுங்க, அதே அல்லாஹ்க்கு தெரியும். நாங்க என்ன செய்வோம்டா, 2 பேர் பேசிட்டு இருந்து 3 பேர் பேசிட்டு 3 பேர் பேசிட்டு இருக்கும் போது எனக்கு அவரை பத்தி பிரச்சனை, அவருக்கு இவரை பத்தி பிரச்சனை, இவருக்கு என்ன பத்தி பிரச்சனை. ஆனா 3 பேர் நல்ல ஒத்துமையா பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஆள் போன உடனே நாங்க 2 பேரும் போறாரு அப்படின்னு சொல்றோமா இல்லையா? இவர் ரொம்ப பெரிய நல்ல ஆள் மாதிரி 3 பேர் சேர்ந்து 4வது ஆள் பத்தி பேசிட்டு இருக்கோம். 3 பேர்ல ஒரு ஆள் போகும்போது 2 பேரும் சேர்ந்து என்னமோ பெரிய ஆள் நல்ல ஆள் மாதிரி எங்களோட பேசிட்டு அப்படின்னு இந்த சாடை கூட எல்லாம் தெரியும். அந்த மனிதனுக்கு தெரியாது, அந்த மனிதனுக்கு தெரியாது. கண்ணால சாடை செய்யறமே அல்லாஹ் குர்ஆன்ல இப்படியே சொல்றான், யஅலமு ஹாயினத்தல் அயுன். ஹாயினத்துல் அயுன் தான் கண்களினுடைய அந்த சாடைகள். கண்கள் ஹியானத்துனா என்ன? மோசடின்னு சொல்லுவாங்க, மோசடி சாடை. ஒரு மனிதன் நம்பிக்கையா பேசிட்டு இருந்து பொய்ய போறது இப்படின்னு சொல்லி காட்டி அந்த மாதிரியான சாடைகளும் அல்லாஹ்க்கு தெரியும். வமா துஃபிஸ் சுதூர், இதயங்கள் எதையெல்லாம் மறைத்து வைத்திருக்கின்றனவோ அதெல்லாம் அல்லாஹ்க்கு தெரியும். எனவே நாம் எம்மோடு நெருக்கமாக, உங்களுக்கு நெருக்கமான ஆள் யாரு? உதாரணமாக கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் உம்மா அப்பா, திருமணம் முடிச்ச உடனே எங்களோட மனைவி, புள்ள பெத்தா என்ன உசுறு என்ன புள்ளதான், பொண்டாட்டியே ஒரு சைக்கிள் விளைஞ்சா, அதுக்கு பின்னாடி பேர பிள்ளைகள், அப்படி ஒரு வாழ்க்கை போயிட்டே இருக்கும். உங்களோட உண்மையில உங்களுக்கு மிச்ச நெருக்கமான யார்? என் நண்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவரோட உள்ளத்துல என்ன இருக்கு தெரியுமா? தெரியுமா? யாராவது சொல்லிடுமா? எனக்கு என் நண்பர் நினைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். யாருக்காவது சொல்லிடுமா? சரி பாருமா, ஏலாது. அப்படித்தானே? முடியாது. என்ன புள்ள நினைக்கிறது தெரியுமா? முடியாது. ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான், ஒவ்வொரு மனிதனும் எதை நினைக்கிறானோ அதனை தெரியும். நாம் தொழுகிறோம், யாருக்காக தொழுகிறான், எதற்காக தொழுகிறான், ஏன் தொழுகிறான், என்ன எண்ணத்தில் தொழுகிறான் எல்லாம் தெரியும் அல்லாஹ்க்கு. ருக்குவுக்கு போறோம், ஏன் ருக்கு செய்யறான், என்ன ஓதுறான், என்ன நினைக்கிறான் என்னெல்லாம் தெரியும். தொழுகை கூட நாம் ஒரு தவறான சிந்தனைக்கு போகின்றோம் என்றால் அது அல்லாஹ்க்கு தெரியும். நம்ம சாதாரணமா வைங்க, மனிதர்களோட மனிதர்கள் ஆகிற நேரம் ஒரு பெண் முன்னுக்கு போனா எங்களுக்கு மனிதன் பலவீனமானவன். ஒரு பெண் முன்னுக்கு போனா எல்லா மக்களும் மீக்கிற நேரம் நம்ம கீழே பார்த்து நிற்போம். யாரும் இல்லைன்னு சொன்னா நல்லா பார்ப்போம். அப்ப என்ன அதுல எங்கட உண்மையாக நாம் என்ன அதுல புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நானும் தான் நீங்களும் தான், யாருமே விதிவிலக்கு இல்லை, பொதுவா மனிதன் அப்படித்தான். ஆனால் நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த இடத்திலே ரப்புல் ஆலமீன் என்னை பார்க்கிறான் உணர்வு எங்க வச்சு அதை நாம் எடுக்கணும் தலைக்கு. சாதாரண ஒரு மனிதனுடைய பார்வை இந்த உலகத்துல அவனால் தீங்கி இழைக்கவும் முடியாது, அவனால் நன்மை எனக்கு தரவும் முடியாது, அவனால் எனக்கு கண்ணியத்தை தரவும் முடியாது, அவனால் எனக்கு இழிவை தரவும் முடியாது, அவனால் எனக்கு எந்த பாதிப்பையும் உண்டு பண்ண முடியாது. அவன் எவ்வளவுதான் என்னை பத்தி கெட்டதா பேசினாலும் என்ன செய்ய மாட்டாங்க, யாருமே நம்ப மாட்டாங்க என்ற அளவுக்கு நான் நல்லவனாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்கிறானே, அல்லாஹ் என்னை அவதானித்துக் கொண்டிருக்கிறானே என்ற அந்த உணர்வு இருந்தால் நிச்சயமாக நாம் அதிலிருந்து தெரிந்து கொள்வோம். அதிலிருந்து எனவே அல்லாஹ் சொல்கின்றான், நான் ஆற்றலுடையவன். ரப்புக யஅலமு மா துகின்னு சுதூருஹும் வமா யுஅலினூன். அவர்கள் எதையெல்லாம் அவர்களுடைய உள்ளங்கள் மறைத்து வைத்திருக்கின்றனவோ அதை அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். எதையெல்லாம் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்களோ அதை அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். எனவே நாம் எந்த சிந்தனையில் இருக்கிறோம் என்பது அது நம்முடைய விஷயமாக இருந்தாலும் அதை அவதானித்துக் கொண்டிருக்கின்றான் ரப்புல் ஆலமீன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலதான் இது குர்ஆனுடைய வசனங்கள். அல்லாஹ் மிக அறிந்தவன், அல்லாஹ் மிக நுட்பமாக ஆழ்ந்து அறிந்து கொண்டிருக்கிறான் என்பதற்கான குர்ஆன் வசனங்கள் நாங்க பார்த்தோம். ஹதீஸ்ல நீங்க பார்க்கிற நேரம் இதுல தமிழ் மொழிபெயர்ப்பு மட்டும் போடப்பட்டிருக்கிறது. புத்தகம் உள்ளவங்க பார்த்துக் கொள்ளுங்க. தமிழ் மொழிபெயர்ப்பு மட்டும் போடப்பட்டிருக்கு. இதனுடைய
ஹதீஸ் முழுமையாக வருது. அதுல பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹும்ம ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்த் அப்படின்னு சொல்லி அந்த சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு துஆ தான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த துஆவை எப்படி கேட்கிறாங்க என்பதை பாருங்க. அல்லாஹ்வே, 7 வானங்கள் பூமியின் இறைவனே, மகத்தான அர்ஷின் இறைவனே, எங்களது இறைவனே, ஒவ்வொரு பொருட்களின் இறைவனே, வித்துக்களையும் தானியங்களையும் உடைப்பவனே, ஃபாலிகுல் ஹப்பி வன்னவா முன்சிலத் தௌராத் வல் இன்ஜீல், தௌராத் இன்ஜீல் குர்ஆனை இறக்கியவனே, உன்னிடம் எனது நஃப்ஸின் மனைச்சியின் தீங்கை விட்டும் நீ உச்சி முடியை பிடித்துள்ள ஒவ்வொரு ஊர்ந்து செல்லும் பிராணியின் தீங்கை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். நீயே முதலாமவன், உனக்கு முன்பு எதுவும் இல்லை, நீயே முடிவானவன், உனக்கு பின்பு எதுவும் இல்லை. அப்படி அந்த துவா வருது. இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துவாவை ஓதுவார்கள் என்ற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு ஹதீஸ்ல. வெளியில என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய முழுமையான வர்ணனையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனை சொல்லியிருக்கிறார்கள். நிறைய ஆதாரபூர்வமான செய்திகள்ல இப்படியான துவாக்கள் வருது. இன்ஷா அல்லாஹ் அரபு வடிவத்தை நாங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தாரோம். அது அப்படி இருந்தா உங்களுக்கு துவாவையும் ஓதிக்கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் எல்லா சந்தர்ப்பங்களையும் அந்த துவாவை என்ன செய்யலாம், ஓதிக்கொள்ளலாம். சில துவாக்கள் குறித்த சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் அதனுடைய அர்த்தத்தை கருத்தில் கொண்டு எல்லா நேரங்களும் அந்த துவாக்களை ஓதிக்கொள்ளலாம். எனவே நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா மிக நுட்பமானவன், நிதானமாக அறியக்கூடியவன், எல்லா வகையிலும் எல்லா விஷயத்தையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான். அவனுடைய அறிவிலே எந்த குறையும் இல்லை, அவனுடைய ஆற்றலிலே எந்த குறைபாடும் இல்லை. அவன் எல்லாவற்றையும் ஆழ்ந்து அவதானித்து வைத்திருக்கிறான். நாங்க பார்த்த இவ்வளவு வசனங்களையும் அல்லாஹ் தஆலா சொல்கின்ற மிகச் சுருக்கமான செய்தி என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா எல்லா விவகாரங்களையும் அறிந்து வைத்திருக்கிறான். அவனுடைய அனுமதி இல்லாமல் இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே, இந்த 7 வானங்கள் 7 பூமிக்கு மத்தியிலே உள்ள விஷயங்களில் எதுவுமே மாறுதல் உண்டாகாது. அதற்கு ஒரு சின்ன உதாரணமாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், மரத்திலிருந்து ஒரு காய்ந்த இலை கீழே விழுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அறிவின்றி அனுமதி இருந்து அது உதிர முடியாது. தாயினுடைய ஒரு தாயினுடைய கருவறைக்குள்ளே ஒரு பிள்ளை உண்டாகுவதாக இருந்தாலும், அந்த தாய் பிள்ளை பிரசவிப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரிந்ததாக இருக்கின்றது. அதே போன்று மனிதனுடைய உள்ளங்கள் மறைத்து வைத்திருக்கின்றவைகள் அதையும் அல்லாஹ் தஆலா அறிந்து வைத்திருக்கிறான். கண்களினுடைய சாடைகள் அதையும் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா அறியாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடக்கப் போவதில்லை. எனவேதான் அல்லாஹ் தஆலா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம யோசிக்கலாம், ஏனால் இந்த சின்ன விஷயங்கள் அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த சின்ன விஷயம் கூட அல்லாஹ் அறியாமல் நடக்கவில்லை. அல்லாஹ்வுடைய அறிவின்றி அது நடக்க முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய பண்புகளில் அல்லாஹ் மிக அறிந்தவன் என்ற அந்த பண்பை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த முதலாவது தலைப்பு, அல்லாஹ் மிக அறிந்தவன் என்ற நன்கறிந்தவன் என்ற முதலாவது தலைப்புக்குள்ளதான் இவ்வளவு விஷயங்களையும் இந்த குர்ஆன் வசனங்கள் நாங்க பார்த்தோம். எனவே நாம் இதில் இருந்து படிப்பினையாக நாம் சில விஷயங்களை என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். நாம் எந்த ஒரு விஷயம் செய்வதாக இருந்தாலும் இந்த விஷயத்தில இருந்து நாம் பெற வேண்டிய சில படிப்பினைகள் சம்பந்தமாக நான் சொல்றேன். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது அல்லாஹ்வுடைய அறிவின் அடிப்படையிலே தான் அந்த காரியம் நடைபெறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, என்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகள், என்னுடைய சிரிப்பாக இருக்கலாம், என்னுடைய சமிக்கைகள், சாடைகள், நான் நடக்கின்ற பொழுது, எழும்புகின்ற பொழுது, குனிகின்ற பொழுது, நிமிர்கின்ற பொழுது, தொழுகின்ற பொழுது, வணங்குகின்ற பொழுது, வழிபடுகின்ற பொழுது, எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் என்னை அவதானித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய அறிவின்றி நான் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. எனவே நான் அல்லாஹ்வோடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே அல்லாஹ்க்கு பொருத்தமானதாக என்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அமைய வேண்டும் என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். எனவே இப்படியான ஒரு எண்ணத்தை இந்த வகுப்பினூடாக நாம் எடுத்துக் கொள்வோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் இதிலிருந்து பலன் பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க முடியும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த விஷயங்களிலிருந்து நாம் பல விஷயங்களை படித்துக் கொண்டோம். அத்தோடு சேர்த்து இந்த விஷயங்களை ஏன் படிக்கிறோம் என்று சொன்னால், இது ஒரு அறிவு மட்டுமல்ல, இது ஒரு தகவல், இது ஒரு விஷயம், அறிவு மட்டுமல்ல. நிறைய பேருடைய பிரச்சனை என்று சொன்னால், எல்லாருக்கும் அல்லாஹ் பத்தி தெரியும், ரசூலை பத்தி தெரியும். ஆனால் அல்லாஹும் ரசூலை பற்றியும் அறிந்த நாங்கள் அவர்களுடைய விருப்பப்படி வாழ்கிறோமா என்பதிலே தான் பிரச்சனை இருக்கிறது. என்னுடைய அறிவு தலையில் இருக்கிறது, அது உள்ளத்துக்கு மாற வேண்டும். அது உள்ளத்துக்கு மாறினால் எங்களுடைய உதிரிப்பாகங்கள் அந்த உள்ளத்துக்கு ஏற்ப செயல்பட வேண்டும். உள்ளம் முடிவெடுத்தா, அலா இன்ன ஃபில் ஜஸதி லமுதுகா ஃபைதா ஸலுஹத் ஸலுஹல் ஜஸது குல்லு வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு அலா வஹியல் கல்ப். முஸ்லிம் ரிவாயத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் ஒரு சதை கட்டி இருக்கிறது,
முதுகா அது சீராகிவிட்டால் ஃபைதா ஸலுஹத் அது சீராகிவிட்டால் முழு உடம்பும் சீராகிவிடும். அது சீர்கட்டு விட்டால் முழு உடம்பும் சீர்கட்டு விடும். அலா அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உள்ளம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய தலையில் இருக்கின்ற அறிவு உள்ளத்துக்கு நகர்த்தப்பட வேண்டும். உள்ளத்துக்கு நகர்த்தப்பட்டு அது உரிப்பாகங்கள் அமலாக வந்தால் இல்ம் ஈமான் அமலாக மாறும். இப்ப இப்படியான ஒரு மனிதனை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். இதுதான் இல்முடைய நோக்கம். இல்ம் என்பது அமலாக வர வேண்டும். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வை அறிந்து தெரிந்து நாம் அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் மாற்றி அருள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாங்க சென்ற வாரம் 3 கேள்வி கேட்டோம். அதுக்குரிய விடையை மாஷாஅல்லாஹ் நீங்க எங்க வந்து எழுதுனீங்க, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்தும் அதே வேலையை செய்யுமாறு கேட்டுக்கொண்டு இன்னும் 3 கேள்வி சந்தோஷப்படுங்க, நான் பாராட்டுறேன்.